ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பெலாக்காய் பிரட்டல் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். பெலாக்காயை வெட்டுறதுக்கு முன்னாடி கையில் எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. பெலாக்காயை வெட்டிட்டு இந்த மாதிரி தோலை நீக்கிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ குக்கரில் பெலாக்காயை போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு 4 விசில் வச்சு வேக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பூ போல் வெந்துடும். அடுத்தது தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம். வெங்காயம், தக்காளி, வெள்ளைப்பூடு நச்சு வச்சுருக்கேன், கருவேப்பிலை ஒரு கொத்து. இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் சோம்பு போட்டு தாளிச்சிட்டு வெங்காயத்தை நல்லா போட்டு வெள்ளைப்பூடும் வெங்காயம் ரெண்டையுமே போட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி தக்காளியும் அதோடு ஆட் பண்ணி அதையும் நல்லா மசிச்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நான் வீட்டில் குழம்பு பொடி அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அந்த பொடியை ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கி எடுத்து வச்சுட்டு சிம்மிலேயே வச்சு வதக்குங்க, இல்லைன்னா தீஞ்சிரும் பொடி போட்டோன்னே. அதனால் பெலாக்காய் வேக வச்சு அப்படியே போட்டு இதோடையே பிரட்டி எடுத்துருங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே சிம்மிலே வச்சு பிரட்டி எடுத்திங்கன்னா பெலாக்காய் கூட்டு ரெடி. இது கறி கூட்டு மாதிரி இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.